உங்கள் தொகுதியில் நிற்கிற விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? எம்மதமோ சம்மதமோ நினைக்கிறவங்களுக்கு யார் யார் இஷ்டமோ அவங்கவுங்களுக்கு அப்போ தான் ஓட்டு போட முடியும். அவங்கவுங்க மனசை பொறுத்தது. உங்கள் தொகுதியில் நிற்கிற விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? இவ்வளோ நாள் நான் இப்போ தான் வந்திருக்காரு, கொஞ்சம் யோசித்து தான் சொல்ல முடியும், டக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு பர்சன்டேஜ் அவருக்கு ஓட்டு வரும். பர்சன்டேஜ் தான் ஓட்டு. உங்கள் தொகுதியில் நிற்கிற விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? விஜய்க்கா அந்த ஆன் த டே தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அரசியல் எல்லாரும் வந்து நீங்களும் நாங்கள் எல்லாம் யார் வேணா அரசியல் வரலாம். இது ஜனநாயக நாடு, யார் வேணா வரலாம். ஆனா அரசியல் புரிதல் வேணும். நான் ஒரே விஷயம் கேட்கிறேன், விஜய் வந்து நிற்கிறாரு. விஜய் பெரம்பூர் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? கொரோனா பீரியட் வந்து கொரோனா பீரியட்ல விஜய் எங்க இருந்தாரு? இது வந்து சும்மா சினிமா கிடையாது. அவர் ஒன்றும் வந்து சினிமா மைண்ட் செட்ல இருந்து வெளியே வரல. அவரோட ஃபேமிலியை அவரால் காப்பாற்ற முடியல மீன்ஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு அது உண்மையா இல்லை, அவங்க அப்பாவுக்கு உண்மையா இல்லை, கட்டின மனைவிக்கு உண்மையா இல்லை, கட்டின குழந்தைங்களுக்கு உண்மையா இல்லை. அவரோட ஃபேமிலியை அவரால் இது பண்ண முடியலன்னா மாட்டு மக்களுக்கு என்ன பண்ணுவார்? அவர் என்ன பண்ணிடுவார்? ஒன்னும் இல்லைங்க. அவரை பெரிய வீடு வச்சிருக்காருங்க நீலங்கரையில். அவர் வீட்டுக்கு வெளியே ஒரு தண்ணி பானை இருக்குதா? அவ்வளோ எம்ஜிஆர் அவ்வளோ செலவு பண்ணார். அவர் வீட்டான பார்த்தீங்கன்னா இப்போவுமே வந்து அவர் வீட்டு வெளியே தண்ணி இது கூட இருக்கும். உங்களை பார்க்கக்கூடாதுன்ட்டு இவ்வளோ பெரிய கேட்லாம் போட்டீங்கன்னா அப்போ நீங்கள் எதுக்கு இருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். உங்களை பார்க்கக்கூடாதுன்னா நீங்கன்னா அவ்வளோ பெரிய கடவுள்லாம் கிடையாது. அவர் ஒன்றும் அரசியலில் புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்தாருன்னா கண்டிப்பாக அவர் ஏதாவது தொழில் ஜெயிப்பார். இந்த கட்சிக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டியே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ரசிகர் வேற, அரசியல் வேற. வந்திருக்கிறது நல்லது தான் சார், ஆனால் அவரை சந்திக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவர் ஒரு பெரிய ஆக்டராக இருக்கார், பாப்புலரா. அவரை போய் நார்மலாக இப்போ இருக்கிற எம்எல்ஏ மாதிரி சந்திக்க முடியுமான்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு காலேஜ் சீட்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயமா இருக்கட்டும், நார்மலாகவே அவரை பார்க்க வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது. நார்மலாக என்ன போல ஆள் அணுக முடியுமான்னு தெரியல. இவர்கிட்ட நார்மலாக பார்க்கும்போது 10 எஸ்கார்டு சீஃப் மினிஸ்டர்ல வரலாம் இருக்காப்புல, அதனால பார்க்க முடியாது. மக்களோட மக்களாக இல்லை. நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? நானும் ஒரு எக்ஸஸ் தான், நானும் கண்டிப்பாக போடுவேன். இவர் வாய்ப்பு அது இருக்கு, மெஜாரிட்டியோட ஜெயிப்பார்னு நான் சொல்ல வரல. போட்டு போறாரு பெரம்பூர் தொகுதி கலர் நிலவரம் எப்படி இருக்கு? அவர் இதெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்களா? ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. அரசியல் பாரு அனுபவமே இல்லையா? அரசியல் பாரு படத்தில் பேசுகிற மாதிரி தான் வசனம் பேசிட்டு இருக்காரு. இப்போ படத்தில் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி நான் ஒன்றா சிங்கிளாக செய்வேன். உங்கள் தொகுதியில் நிற்கிற விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? விஜய்க்குலாம் யாரும் ஓட்டு போடுவாங்க? எதை வச்சு போடுற ஓட்டு அவருக்கு? இப்போ ஓட்டுலாம் போடுற மாதிரிலாம் இல்லை. இது கலர் நிலவரம் எப்படி இருக்குது சார்? அவர் ஜெயிக்க என்ன வாய்ப்பு இருக்குங்களா? சார் அவர் இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு, எப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் கழிப்பாருன்னு சொல்ல முடியும். நம்ம அரசியல் அனுபவம்லாம் இருக்கணும். இவர் இப்போ புதுசாக வந்து எடுத்தவொடனே நான் வந்து நிற்பேன் கழிப்பேன்றது வந்து அது வந்து கொஞ்சம் டவுட் தான் சார். இன்னும் மக்களுக்கு வந்து சேர்ந்துக்கிறார், விஜயகாந்த் தான் சேர்ந்துக்கிறாரு. அரசியல் பார்வை எப்படி இருக்குதுன்னு நமக்கு இன்னும் தெரியாது. ஏன்னா அவர் உள்ள வந்து என்ட்ரி ஆனால் தான் தெரியும். அண்ணாதிமுகவும் சரியில்லை, திமுகவும் சதி திட்டங்கள் 2 பேருமே சரி கிடையாது. இனி எங்கள் ஓட்டு, எங்கள் வீட்டில் 5 ஓட்டு இருக்குது, 5 ஓட்டுமே தளபதி விஜய்க்கு தான். விஜயெல்லாம் வர முடியாதுங்க. டெபாசிட் வாங்குறாராம் போயிடும். அரசியல் பார்வையில் அது நாசமாக போயிடுச்சு அவர் பார்வை. உங்கள் தொகுதியில் நிற்கிற விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? உங்கள் தொகுதியில் நிற்கிற விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க? போட மாட்டேன். உங்கள் ஜெயிக்கிறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கா? 10% கூட இல்லை அவருக்கு. ஜனங்களுக்கு எதெல்லாம் செஞ்சுருக்காரா? ஒன்றும் இல்லை. செய்யாத உடனே அரசியலுக்கு வர்றாருன்னா அது மக்கள்லாம் அந்த அளவுக்குலாம் ஏமாந்து இல்லை. எல்லாம் அறிவாளியாக இருக்காங்க. தொகுதியில் நிற்கிற விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? இல்லை. உங்கள் தொகுதியில் நிற்கிற விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பாக போடுவேன். நான் பக்கா ஏடிஎம்க்கு இந்த தடவை வந்து விஜய் தான் போடுவேன். அவருடைய தாக்கம் இந்த இடத்துல பெருசாக இருக்காதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. எங்கள் இளைஞருக்குனாலும் நான் சொல்கிறேன். அவருடைய அரசியல் பார்வை எப்படி இருக்குது? இன்னும் நிறைய கற்றுக்கணுன்ற நான் நினைக்கிறேன். ஆமாம், அறிவு சார்ந்தமாகவும் அனுபவபூர்வமாகவும் இருக்குது. இன்னும் நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க நான் நினைக்கிறேன். விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? இல்லை, ஓட்டை வேஸ்ட் பண்ணுற மாதிரி நான் இல்லை. தொகுதியில் நிற்கிற விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஒட்டுமொத்த ஜனமும் பாலாறுகள் நானும் சேரணுமா? இந்த கேள்வி அபத்தமான ஒன்று சார். அவர் இங்கே ஜெயிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்களா? ரொம்ப கஷ்டமான நிலைமை தான் சார். ஓரளவுக்கு ஓட்டு வாங்குவார், ஜெயிக்கிறது கடுமையான நிலைமை தான். எப்படி சொல்கிறீங்க? எப்படி மக்கள் இருக்கிற செல்வாக்கை பார்த்து தான் சொல்கிறேங்க. உங்கள் தொகுதியில் நிற்கிற விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? இல்லை சார். விஜய் வந்து போட்டிருக்காரு, ஆனால் அவருடைய கருத்து சரியில்லை. இங்கே வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இங்கே யாரும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. இளைஞர்கள் யாரும் படிக்கலை. அதனால் நான் இங்கே வந்து போட்டி போடுறேன்னு அவர் விஜய் சொல்லியிருக்காரு. அது வந்து ஏற்புடைய கருத்து கிடையாது. அது நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். வட சென்னையில் நல்லா படித்தவங்க, பெரம்பூர்ல நிறைய படித்தவர்கள் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டிலே விஜய் ரசிகர் நான் எல்லாரும் விஜய் தான் போடுறோம். எஸ்சி தொகுதியாக இருக்கு. அவருடைய கணக்கு என்னன்னா பெரும்பாலான எஸ்சியெல்லாம் கிறிஸ்தவத்தில் சார்ந்திருக்காங்க. இன்னைக்கெல்லாம் மக்கள் தெளிவாக இருக்காங்க. நான் ஜாதியை பார்த்து மதத்தை பார்த்து ஓட்டு போடுறோம் யாரும் இல்லை. புதுசாக வந்தார் நான் வந்தேன் எம்ஜிஆர், எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாதுங்க. அரசியல் வேற,
நடிப்புத்துறை வேற. உங்க தொகுதியில் நிற்கிற விஜய்க்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக அவருக்கு தான் போடுவோம். புது ஆள் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இங்கே பர்சனல் சார், அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக யாரும் ஒழுக்கம் கிடையாது. யாருன்னா ஒருத்தர் ஒழுக்கமாக வந்து கொண்டாடி சரியில்லை இது சரியில்லைன்ட்டு இதெல்லாம் வந்து அவங்களுடைய பர்சனலை பற்றி பேச வேணாம். உங்க தொகுதியில் நிற்கிற விஜய்க்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? யாருக்கு? விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? இல்லை அதெல்லாம் கிடையாது. நிற்கிற விஜய்க்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? நான் ஓட்டு போடுவீங்களா? ஏன்? ஏன்னா அவர் முதல் முறை ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். கொடுத்துருப்பாங்களா?